நமசிவாய வாழ்க. அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி என்று சொல்லும் பொழுது குரு பகவானுடைய வீடாக வருகிறது. குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதன் அடிப்படையில் நன்மை விலகிறது. பொதுவாக இரண்டாவது குருத்தன்மை, அதாவது ஒரு மனிதன் எந்த நிலையிலும் சீடர்களுக்கோ மற்றவருக்கு தீங்கு இழைக்காத ஒரு தன்மையை கொடுக்கிறது என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களுடைய அமைப்பு என்று வருகிறது. குரு பார்வையும் அந்த மாதத்தில் இருக்கிறதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது என்று வருகிறது. அடுத்ததாக தொழில்நிலை என்று போகின்றோம். தனுசு ராசிக்கு 10ஆம் வீடு என்று வரும்பொழுது கன்னி வீடாக வருகிறது. கன்னி வீட்டிலே புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். சூரிய பகவான் உடன் இருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த மாதம் மிகவும் பொருளாதார நிலையிலும் சரி மற்றும் தொழில் வகையிலும் சரி புதிய ஆர்டர்கள், இருக்கக்கூடிய லாபத்தின் விலை ஏற்றம், அதன் மூலம் லாபம் மற்றும் புதிய ஆர்டர்கள், வேறு சில வகையான வருமானங்கள் அடிப்படையில் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையை கொண்டிருக்கிறது. தொழில்நிலையுடைய வளர்ச்சி, அதன் மூலம் லாபம் மிகுதியாக கிடைக்கிறது. அடுத்ததாக வேலை என்று போகின்றோம். வேலை என்று போகும்போது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு வேலையினுடைய வீடாக வருகிறது. அந்த வீடு 6ஆம் வீடு என்று சொல்லும்போது ரிஷப வீடாக வருகிறது. ரிஷப வீட்டினுடைய அதிபதி என்று சொல்லும் பொழுது சுக்கிர பகவான் அதாவது சூரிய வீட்டிலே கேது பகவானுடைய இணக்கம் பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் கேதுவுடன் இணைக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது சில பிரச்சனைகளை ஏற்கத்தான் செய்கிறது. அதன் அடிப்படையில் நன்மை விளைகிறதா? அதாவது சுக்கிர பகவான் கேது பகவான் இணக்கம் பெற்று 9ஆம் இடத்திலே காணும் பொழுது மிகவும் அற்புதமான நிலையில் இருக்கிறார். ஆனாலும் உடன் இருக்கின்ற கிரகம் என்று போகும்போது தடையை ஏற்படுத்துகிறது. வேலையில் தடை அல்லது வருமானத்தில் தடை அல்லது வேலை செய்ய விடாத தன்மையில் சுற்றுப்புற சூழ்நிலையில் தடை, இவற்றை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது என்று எடுத்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தடையை ஏற்படுத்துகிறது. அல்லது அந்த மாதத்தினுடைய லீவு விடுமுறை எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கப்படுகிறது. அல்லது வருமானத்தை குறைவு நிலையை ஏற்படுத்தப்பட வேண்டும். அவற்றின் அடிப்படையில் எவ்வாறெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் செய்யக்கூடிய நிலை அங்கே சுக்கிர பகவானுடைய நிலை கிதியின் அடிப்படையில் ஏற்படுகிறது. கேதுவின் வகையின் அடிப்படையில் அரசு சார்ந்த நிறுவனம் என்று வரும்பொழுது சில பிணக்குகள் மற்றும் மேல் அதிகாரியுடைய தொடர்பு நிலையின் அடிப்படையில் பிரச்சனை, இது வேறு வகையான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. பொதுவாக வேலை செய்பவருடைய நிலை. சரி, அடுத்ததாக என்ன பண்ணுறோம்? குடும்பம் அப்படின்னு போகிறோம். குடும்பம், வாக்கு, தனம் என்ற அடிப்படையில் போகும் பொழுது என்ன சொல்கிறது என்று வருகின்றோம். 2ஆம் வீடு தான் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய வீடு. வாக்கும் அங்குதான் இருக்கிறது, தனமும் அங்குதான் இருக்கிறது. 2ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது சனி வீடு, அதாவது மகர வீடாக வருகிறது. மகர வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய பகவான் சனி பகவான். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார்? மீன வீட்டில் இருக்கிறார். வக்ரம் பெற்று காணப்படுகிறார். இவருடைய கெதி என்ன அப்படிங்கும்போது குரு வீட்டில் இருப்பது நற்கதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நன்மை விளைவிக்கக்கூடிய நிலை தோட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. பார்வையில் தோற்றத்தை பெறுகிறது. ஆகவே அங்கு வக்ரம் என்று வரும்பொழுதே சில பிரச்சனைகளும் மற்றும் நிலையில்லாத தன்மையும் அங்கு கொண்டிருப்பதனால் போதிய அளவிற்கு வருமானமோ அல்லது குடும்பத்தினுடைய சேந்திரமான நிலையோ இருக்கிறதா என்று பார்த்தால் சில பிரச்சனைக்கு உரிய அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வக்ரத்தின் தன்மையின் அடிப்படையில் ஒரு நிலையில்லாத தன்மை. ஆகவே அவற்றுக்கு போதுமான அளவுக்கு குடும்பத்தினுடைய சூழ்நிலை அல்லது வெளியில் செல்லுதல் அல்லது குடும்ப உறுப்பினருடைய ஒற்றுமை மற்றும் வாக்கு, கொடுக்கப்படுகிற வாக்கு என்ற அடிப்படையிலும் தனம் என்ற அடிப்படையில் பொருளாதார வருகின்ற நிலையின் அடிப்படையிலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் பொதுவான விதியாக அங்கு இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தின் பொருளாதாரத்துடைய சுணக்கமான நிலை ஏற்படுகிறது. அடுத்து 3ஆம் வீடு என்று வருகின்றோம். 3ஆம் வீடு என்று வரும்பொழுது செயல்தன்மையினுடைய வேட்கை, அதாவது தொடர்ந்து வெற்றியை தரக்கூடியது மற்றும் இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் நாம் காணக்கூடிய செயலின் அடிப்படையில் நன்மையா தீமையா என்று பார்க்கப்படும் பொழுது 3ஆம் வீடு சற்று அந்த வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. முற்பகுதியில் குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது. சனி பகவானுடையக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறது. ஆகையால் ஒரு வகையில் தடையை ஏற்படுத்தினாலும் மற்ற வகையில் என்ற அடிப்படையில் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் பிற்பகுதியில் நன்மையை கொடுக்கிறது என்று வருகிறது. ஆகவே
சிறு சில பிரச்சனைகள் தோன்றினாலும் முற்பகுதி ஏற்பட்டாலும் பிற்பகுதியின் அடிப்படை பொருளாதாரத்தை வள்ளுவ நிலையை குலையாமல் அதற்கு மீறிய செயலை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. நான்காம் வீடு என்றால் என்ன? முதலீடு, தாயாருடைய நிலை, வித்தை, வண்டி வாகனம், சொத்து இவற்றின் அடிப்படையில் வருகிறோம். நான்காம் வீடு என்று வரும்பொழுது அந்த வீட்டு அதிபதியை பார்க்கின்றோம். குரு பகவான் பாதகத்திலே இருக்கிறார். இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்திலே இருக்கிறார். வகம் பெற்று காணப்படுகிறார். வக்ரம் பெற்று காணப்படும் பொழுது ஒரு செயலை நிலையில்லாத தன்மை கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்கின்றோம். இங்கே நான்காம் வீடு என்று வரும்பொழுது பாதக வீடாக வருவதனால் பாதகத்தினுடைய தன்மை அங்கு ஏற்படுகிறது. அதாவது ஒருவர் சொத்து வாங்க நினைக்கிறார், சொத்து வாங்க முடியாத நிலை ஏற்படுத்துதல் மற்றும் தாயாருடைய நிலையின் அடிப்படையில் இவருடைய பொருளாதாரம் செலவிடுதல், மருத்துவமனை மற்றும் வேறு விதமான காரணங்களுக்கு. ஒரு வண்டி வாகனம் வாங்க நினைக்கின்றார். வாகனம் வாங்கும்போது சில தடைகள், கடன் கிடைக்காமை போன்ற நிலைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருந்து வாங்குவது மிகவும் அற்புதமான நிலையை கொடுக்கிறது. எப்போ வாங்க முடியும்? இந்த மாதத்துடைய இறுதி பகுதியில் வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். சொத்து என்ற அடிப்படையில் வரும்பொழுது மிகவும் அற்புதமான நிலை இருக்கிறது. காலியிடம் வாங்கிக் கொள்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஏன் என்று பார்த்தால் அங்கே புதன் பகவான் காலியிடத்திற்கு காரகாதிபதியாக வருவதனால் ஆகவே அங்கு காலியிடம் வாங்கிக் கொள்வதற்கு மிகவும் அற்புதமான நிலை ஏற்படுத்துகிறது என்று வருகிறது முதலின் அடிப்படையில். அடுத்து ஐந்தாம் வீடு என்று வருகின்றோம். ஐந்தாம் வீடு என்ற என்ன? குழந்தையுடைய நிலை, குலதெய்வம் மற்றும் பூர்வீக சொத்து. இப்போ குழந்தை என்று வரும்பொழுது அந்த வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த வீட்டையை பார்க்கின்றார். அதாவது இந்த வீட்டையை பார்க்கும்போது ஒரு வகையான பலத்தை ஏற்படுத்தி நன்மை ஏற்படுத்துகிறது. இந்த காரகாதிபதி என்று சொல்லும் பொழுது குரு பகவான் அங்கே மிகவும் பாதகத்திலே இருந்தாலும் கூட அதிசாரம் போன்ற வயிற்றின் முனை தீமையை ஏற்படுத்தி கொள்ளாத வகையில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே இந்த நன்மை ஏற்படக்கூடிய காலமாகவே இருக்கிறது குழந்தையின் அடிப்படையில். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் என்ற அடிப்படையில் அதிசாரத்தில் போகும்போது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்தின் நிலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. ஆறாம் இடம் கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம். 6 என்று சொன்னால் கடன், வேலைன்னு பார்த்தோம். அது வேலையை ஒரு பிரிவாக பார்த்துட்டோம். அடுத்து அது வேறு கேட்டகரியில் வரும்போது 6ஆம் வீடு என்று போது வேலையை குறிக்கிறது. வேலை இங்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 9ஆம் வீடாக நன்மையான வீடாக இருந்தாலும் கேது பகவான் உடன் இருப்பதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது. ஒரு சில முழுமையாக வேலை இல்லைன்னு இல்லை, மற்றும் வேலை தொடர்ந்து இருக்கிறதானு இல்லை. அதாவது இரண்டும் கட்ட நிலையில் இருக்குது. வேலையில் போதுமான அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அங்கே இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடனை ஏற்படுத்துகிறது. ஏன் என்று பார்த்தால் கேது பகவான் ஒரு பத்திரம் மற்றும் வேறு வகையான மருத்துவ நிலை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கே ஏற்படுத்துகிறது. ஆகவே கடன் ஏற்படும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. வழக்கு ஏற்படுமா? வழக்கும் ஏற்படும். ஏன்? 3ஆம் பாரியாக சனி பகவான் பார்க்கிறார். 8ஆம் பாரியாக செவ்வாய் பகவான் பார்ப்பதன் அடிப்படையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று வருகிறது. ஆகவே வழக்கு என்ற நிலையிலும் அங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கவனமாக குலதெய்வ வழிபாடு மற்றும் வேறு தெய்வத்துடைய வழிபாடை மேற்கொண்டு அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நன்மை ஏற்படுகிறது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். ஆணாக இருந்தால் பெண், அந்த பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம். கலத்திரம் என்று சொல்லும் பொழுது திருமணத்துடைய பாக்கியம். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. நன்மை ஏற்படுகிறது. அப்புறமேட்டுக்கு எதிர்பாலினம் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தேறிய இருக்கிற நிலையின் அடிப்படையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தடைபெற்று போவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது. நண்பர்கள் என்று வருகின்றோம். 7ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது. நண்பர்களின் அடிப்படையில் ஆதாயம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இவர்கள் மூலம் அவர்களுக்கும் அவர் மூலம் இவர்களுக்கும் நன்மை புரியக்கூடிய காலமாக அங்கு வருகிறது. அதன் மூலம் மகிழ்ச்சியும் நிறைவான பொருளாதாரத்தையும் எண்ணிய எண்ணத்தை ஈடேறுதல் நினைக்கக்கூடிய செயலும் அங்கு நடைபெறும். சமுதாயம், அதாவது அரசியலுடைய காரருடைய நிலை. இந்த சூரியன் வலுத்திருந்தால் அரசியலுடைய நிலை அங்கு நன்றாக இருக்கும். அங்கு குரு பகவான் இருக்கிறார், பாதகத்தையும் கொடுக்கிறது. சூரிய பகவான் நன்னிலையில் இருப்பதினால் நன்மையான அமைப்பையும் கொடுக்கிறது. ஆகவே 2 நிலையிலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு. 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது
கடக வீடாக வருகிறது. அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் ஏற்படுகிறதா என்று சொன்னால் அதிர்ஷ்டத்திற்கு தடையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது தடையை ஏற்படுத்துகிறது. ஆகவே அது சில பிரச்சனைகள், கடன் போன்ற வேறு வகையான மன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கவனம். 9ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அமைப்பு. அந்த வீட்டுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான். புதன் பகவான் இணக்கம் பெற்று காணப்படுவதும் சனி பார்வையில் இருப்பதும் ஒரு வகையான தீங்கான அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அது ஒரு சிலருக்கு மூதாதையர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய உடல்நிலையில் ஏற்படக்கூடும். மற்றும் அவருடைய சொத்தின் வகையில் கடன் போன்றவை பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அவருடைய மூதாதையுடைய நிலையின் அடிப்படையில் என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறதோ ஏற்படத்தான் செய்கிறது. இவருக்கு தலைமை பதவிக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு வழிபாடு, அவருடைய வகித்து வந்த தலைமை பதவி, அவற்றுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது மிகவும் நன்றாக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது குலதெய்வம் மற்றும் அதற்கான அமைப்புக்கான தெய்வத்தின் அடிப்படையில் வணங்கும் போது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இயற்கையாக உங்களுக்கு வந்துவிடும். 10ஆம் வீடு ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்று சொன்னால் லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வீடாக பார்க்கப்படுகிறது. சரி, லாபம் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதா என்று போகும் பொழுது அங்கே அந்த வீட்டு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான் பாதகத்திலே அந்த வீட்டினுடைய அமைப்பிலிருந்து பார்க்கும்போது பாதகமாக இருக்கிறார். போதாக்குறையாக கேது பகவானும் உடன் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாதகத்தை உச்சமாக செய்யக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டு அதிபதி அந்த வீட்டிலிருந்து குரு பார்வையில் இருப்பதனால் பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படுகிறது. பிற்பகுதியில் நன்மையை கொடுக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் மகிழ்ச்சிக்கரமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 12ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லும்போது அயன சயன போகஸ்தானம் விரயம் என்ற அடிப்படையில் வருகிறது. விரயம் என்று வரும்போது சுபவிரயமா அசுப விரயமா என்று 2 பிரதிகளாக பிரித்து சுபவிரயத்தை கூடிக்கொள்வது, வழிபாடு மற்றும் வேறு வகையான காரணங்களை அறிந்து கொண்டு நன்மை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை. நமசிவாய வாழ்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமசிவாய வாழ்க.